கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 10 evidences supporting Noah's flood. நோவாவின் வெள்ளத்தை ஆதரிக்கும் 10 சான்றுகள். நோவாவோட அந்த ஜலப்பிரளயத்தை குறித்து நிறைய பேருக்கு வெவ்வேறு விதமான கருத்துக்கள் உண்டுங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா அது குறிப்பிட்ட ஒரு இடத்துலதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. இன்னும் சில பேருக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா அது கட்டுக்கதை, ஆதாரம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வேதத்தை விமர்சனம் பண்றாங்க இல்லைங்களா, ஸ்கெப்டிக்ஸ். அவங்க சொல்றாங்க. ஆனா இது உண்மை. உலகம் ஃபுல்லா அந்த வெள்ளம் வந்துச்சு அப்படின்றதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் உண்டு. முக்கியமா 10 ஆதாரங்களை இந்த ஒரு காணொலியில சுருக்கமா நம்ம பார்க்க போகின்றோம். ஏன் அப்படின்னாக்கா வேதம் எந்த அளவுக்கு உண்மை, நம்ம வணங்குகின்ற தேவன் தான் மெய்யான தேவன் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள். அதுக்காக தான் பாக்குறோம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதவசனம் என்ன சொல்றதுனாக்கா மலைகள் எல்லாம் கவர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வசனம் இருக்குது. இந்த வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா, ஜலப்பிரளயம். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா மலைகளும் அந்த தண்ணியினால மூடப்பட்டது. இது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 19-20 நம்ம பார்க்கலாங்க. ஜெனசிஸ் சாப்டர் 7, 19 and 20 ஜல பூமியின் மேல் மிகவும் பெருகினது, வானத்தின் கீழுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. பாத்தீங்களா, எல்லா மலைகளும் மூடப்பட்டு தண்ணீர்கள் அதுக்கும் மேலாக நிறைய அடிகள் போயிருக்கு. இதுக்கு அடையாளம் நம்ம பார்க்கும் போது ஜியாலஜிஸ்டும் அப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்றாங்கன்னாக்கா நிறைய மலைகள்ல போயிட்டு ரிசர்ச் பண்ணாருங்க. நிறைய வருடங்கள் அங்க ரிசர்ச் பண்ணும் போது மலைகள்ல ஆச்சரியமான ரெக்கார்ட்ஸ் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபாசில்ஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஃபாசில்ஸ்னா தமிழ் என்ன, புதை படிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு உயிரினம் இருக்குது, ஒரு பூச்சோ புழுவோ பாம்போ எது வேணா வச்சுக்கலாங்க. அது செத்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு இடத்துல. அந்த இடத்துல அது இருந்ததுக்கான அடையாளம் அப்படியே இருக்காங்க. அது ஊற ஊற டீகம்போஸ் ஆக என்ன ஆகுனாக்கா அந்த உயிரினம் அங்க செத்ததுக்கான அந்த ஒரு அடையாளம் வந்துடும். இதுதான் ஃபாசில் அப்படின்ட்டு தமிழ்ல புதைப்படிவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது பெரிய பெரிய மலைகள்ல கிடைச்சிருக்குதுங்க. இமாலயன் மவுண்டன்ஸ்ல இது கிடைச்சிருக்குது. ஹாண்டஸ் மலையில கிடைச்சிருக்குதுங்க இல்லைங்களா. நிறைய மீன்கள் செத்ததுக்கான அடையாளமும் இருக்குதுங்க ஆண்டஸ் மலையில. இது ஆச்சரியமா இருக்குது. எப்பவுமே மீன்கள் பாத்தீங்கன்னாக்கா கடலுக்குள்ள இருக்கிற உயிரினம். அது எப்படி மலைக்கு மேல இறந்திருக்கும்? அதுக்கு காரணம் நோவா காலத்துல ஃப்ளட் ரெக்கார்ட் தான். இது நிறைய பேர் ஆர்கியூ பண்ணி இல்ல அப்படின்னு சொல்ல ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க. ஆனா காலம் போக என்ன ஆகுதுனாக்கா ஜியாலஜி இம்ப்ரூவ் ஆக ரிசர்ச் பண்ண இது நோவா காலகட்டத்துல அந்த ஜலப்பிரளயம் தான், அந்த காலகட்டத்துல நடந்த விஷயம் தான் அப்படின்னு ப்ரூவ் ஆகுதுங்க சகோதர சகோதரி. ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மவுண்ட் எவரெஸ்ட் நமக்கு நல்லாவே தெரியும், உலகத்திலே ரொம்ப பெரிய மலை. அந்த மலைக்கு மேல லைம் ஸ்டோன்ஸ் கிடைக்குதுங்க. இந்த லைம் ஸ்டோன்ஸ் ஆக்சுவலா எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடலின் அடிவாரத்துல. அங்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மலைக்கு மேல எப்படி வந்துச்சுன்னு அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் நோவா காலகட்டத்துல அந்த ஜலப்பிரளயத்தினுடைய அடையாளம் தாங்க. இதெல்லாம் எவிடன்ஸுங்க சகோதர சகோதரி. எவ்வளவு பேர் விமர்சனம் பண்றாங்க இன்னைக்கு பைபிள் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பைபிள் உண்மை அப்படின்றதுக்கான அடையாளம் உலகம் ஃபுல்லா வந்திருக்குதுங்க. அதனாலதான் மவுண்ட் எவரெஸ்ட்ல ரெக்கார்டு இருக்குது. ஆண்டஸ்ன்றது அந்த பக்கம் யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அடையாளங்கள். இன்னும் நம்ம பார்த்துட்டே வரலாங்க. இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்குதுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் எல்லா மாம்சத்தையும் அழிக்கணும்னு நினைச்சாருங்க இல்லைங்களா. வெறும் மனுஷனும் மட்டும் இல்ல, எல்லாரையும் அழிக்கணும்னு தான் விரும்பினாரு. குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கிறவங்களை அழிக்கிறேன்ட்டு அவர் சொல்லல. இதை வச்சுதான் நம்ம சொல்றோம் இந்த வெள்ளம் அப்படின்றது உலகம் ஃபுல்லா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். இன்னொரு விஷயம் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு இடத்துல மட்டும் தான் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஜனங்க ஈஸியா தப்பிச்சிடலாங்க. ஏன்னா வேற இடத்துக்கு ஓடி போனாலே போதும் இல்லைங்களா. வேர்ல்டு ஃபுல்லா வந்தாதான் எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. அதனால்தான் இது வேர்ல்டு ஃபுல்லா வந்த ஒரு வெள்ளம் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். ஆதியாகமம் 6:13 இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 6:13 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடியும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோட கூட அழித்து போடுவேன். பாத்தீங்களா, பூமியோட கூட எல்லாரையும் நான் என்ன பண்ணிடுவேன், அடித்து போடுவேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதுக்கு முக்கியமான ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபாசில் பெட்ஸ் நிறைய இடத்துல கிடைக்குதுங்க. அதாவது தௌசண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான அனிமல்ஸ் கொத்து கொத்தா ஒரே இடத்துல செத்து இருக்குதுங்க. சில அனிமல்ஸ் எப்படி செத்து இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா வாயில சாப்பாடு இருக்குதுங்க, ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குது.
அப்படியே வந்து உயிர் போயிருக்குது. இதுக்கெல்லாம் என்ன அடையாளம்னாக்கா ஃப்ளட் வந்து அடிஞ்சு போறதுக்கான தான் அடையாளங்கள் இல்லைங்களா? ரேப்பிடா எல்லாம் ஒரே டைம் வந்து செத்து போயிடுது. எல்லாரோட பரியலும் ஒரே தடவை ஆயிருக்குது. இது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல நடந்திருந்தா மட்டும் இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. வேர்ல்டு ஃபுல்லா வந்ததுனால தான் வேர்ல்டு ஃபுல்லா நிறைய இடத்துல தோண்ட தோண்ட இந்த மாதிரி டெபாசிட் அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்குதுங்க ஜியாலிசிஸ். முக்கியமா டைனாசரோட போன்ஸ் வந்து நார்த் அமெரிக்கால வந்து கிடைச்சிச்சுங்க. இதுவும் வந்து முக்கியமான ஒரு அடையாளங்க. இன்ட்ரெஸ்டிங்கா யூட்டா அப்படின்ற ஒரு மாகாணம் அமெரிக்கால இருக்குதுங்க. அங்க வந்து கிளீவ்லேண்ட் லாய்ட் டைனாசர் குவாரி அப்படின்ட்டு ஒரு இடம். இங்க பார்த்தோம்னாக்கா டைனாசரோட எலும்புகளை கண்காட்சிக்கு வந்து மியூசியம் மாதிரி வச்சிருக்கிறாரு. இதுவும் ஒரு முக்கியமான அடையாளங்க சகோதரி. வேர்ல்டு ஃபிளட் வந்ததுக்கான அடையாளம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஆர்க்கை வந்து தேவன் பில்ட் பண்ண சொல்றாருங்க பேழைய. ஒரு இடத்துல அது வரணும் அப்படின்னு சொன்னாக்கா தேவன் என்ன சொல்லியிருப்பாரு தெரியுங்களா? நோவாவை, நீ வந்து வேற ஊருக்கு போயிடுப்பா, இந்த ஊர்ல நான் வந்து வெள்ளத்தை வர வச்சுறேன். இப்ப ஜோடகுமாரில் ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க? லோத்தை அவங்க பிள்ளைகளை வெளியே கொண்டு போய் விட்டுறாருங்க. ஜோடகுமாருக்கு வெளியே கூட்டிட்டு போயிட்டு விட்டுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நோவா குடும்பத்தை வந்து நீங்க வெளியில போயிடுங்கன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருப்பாரு. இது உலகம் ஃபுல்லா வந்ததுனாலதான் அந்த பேழையை உருவாக்கி அதுக்குள்ள நீங்க போய் இருங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இதை பத்தி பார்க்கலாம். ஜெனசிஸ் சாப்டர் 6:14. நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழினால் மெழுகு. பாத்தீங்களா எப்படி கட்டணும் அப்படின்றத சொல்றாரு. இது முக்கியமான அடையாளம். அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய ஊர்கள்ல இந்த ஃபிளட்டுக்கான ரெக்கார்டு வந்து அவங்களோட சிவிலைசேஷன்ல இருக்குது இல்லைங்களா? நாகரிகத்துல முக்கியமா மெசபடோமியால இருக்குது, கிரீக் நாகரிகத்துல இருக்குது, இண்டோ மித்தாலஜில இருக்குதுங்க. இந்துல வந்து நோவோட பேர் வந்து மனுன்ற மாதிரி இருக்குதுங்க. இந்த மனுன்றவர் தான் நாங்க அந்த பேழைக்குள்ள போயிட்டு இந்த ஃபிளட்ல இருந்து தப்பிச்சார் அப்படின்றதுக்கான ஆதாரம் இருக்குதுங்க. சைனீஸ் மித்தாலஜில இருக்குது, நேட்டிவ் அமெரிக்கன் பீப்புளோட மித்தாலஜில இது வந்து இருக்குதுங்க. இன்னும் சொல்லிட்டே போலாம், நிறைய ஆதாரங்கள் இது வந்து இருக்குதுங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து முக்கியமான அடையாளங்க சகோதர. இதுக்கு இதனால நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, வேர்ல்டு ஃபுல்லா அந்த ஃபிளட் வந்திருக்குது அப்படின்றதுக்கு தெரியுது நமக்கு. அதுல முக்கியமான ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கில்கமிஷ் அப்படின்ற ஒரு டேப்லெட் வந்து கிடைக்குதுங்க. அந்த டேப்லெட்ல இந்த ஃபிளட் வந்தது எப்படி, அதனால எத்தனை பேர் வந்து அடிஞ்சு போனாங்க அப்படின்ற அந்த ரெக்கார்டு தெளிவா வந்து ஹேண்ட் ரிட்டனா இருக்குதுங்க. இது முக்கியமான ஒரு அடையாளங்க. நாலாவது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பேழைக்கு வெளியில இருந்த எல்லோருமே வந்து மரித்து போனாங்க. அது யாரா வேணா இருக்கலாம். மூச்சுள்ள அனைவரும் மரித்து போனாங்க அப்படின்னு தான் இருக்குதுங்க. அது மிருகங்களா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், பூச்சிகள், புழுகள், மீன்கள் எல்லாமே வந்து மாண்டு போனது. இதுக்கு ஆதாரப்பூர்வ வசனம் இருக்குதுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ல இருந்து 23 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். பறவைகளும் மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகளும் ஆகிய மாம்ச சத்துக்கள் யாவும் எல்லா மனுஷரும் மாண்டார்கள். பாத்தீங்களா? எல்லாரும் வந்து மாண்டு போனாருங்க. யாரும் வந்து தப்பிக்கல. நோவாவோட குடும்பம் அந்த பேடைக்குள்ள போன மிருகங்களை தவிர யாருமே வந்து தப்பிச்சு போலாம். ஸோ இதுக்கு இன்னொரு ஆதாரம் நம்ம பார்க்கும்போது பாலிஸ்ட்ரேட் ஃபாசில்ஸ் அப்படின்ற சில ரெக்கார்ட்ஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மரங்களோட ஃபாசில்ஸ். மரங்கள் என்ன இருக்குது, இந்த வெள்ளத்துல வந்து அப்படியே அடிச்சிட்டு இருக்குது. தண்ணின்னு போயிட்டீங்கன்னா அதுனாக்கா மலைகள் நடுவுல வந்து சில ஃபாசில்ஸ் இருக்குதுங்க மருத்துவர். சில பேர் என்ன ஆர்கியூ பண்றாங்கனாக்கா, இது அந்த வெள்ளத்தினால ஆனது கிடையாது அப்படின்ட்டு. ஆனா கிளியரா என்ன தெரியுதுனாக்கா, இது வெள்ளத்தினாலதான் இந்த செடிமெண்டரி மூவ்மெண்ட் ஆயிருக்குதுங்க. ஒரு இடத்துல இருக்கிற விஷயம் இன்னொரு இடத்துல போய் நிக்குதுனாக்கா, ஜோரா வந்து தண்ணி அடிச்சுன்னு போனாதான் நடக்கும். வேற வாய்ப்பு இல்லைங்க இல்லைங்களா? அவ்வளவு கிளீனா ரெக்கார்ட்ஸ் இருக்குதுங்க. இது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, வேர்ல்ட்ல நிறைய இடத்துல வந்து இது இருக்குதுங்க. நார்த் அமெரிக்கால ஒரு இடத்துல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பாறைக்குள்ள மரம் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது வந்து இந்த செடிமெண்டரி விஷயங்களால நடக்கிற ஒரு இது. நோவோட ஃபிளட்ல நடந்த ஒரு விஷயம் தான்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஆதாரம். 5வது ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனோட உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்குதுங்க. அதுல இருந்தே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், அந்த வெள்ளம் வந்து உலக ஃபுல்லா வந்துச்சு அப்படின்ட்டு. அதுல தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, ஜெனசிஸ் சாப்டர் 9:11, இனி மாம்ச சத்துக்கள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்காரம் ஆகப்படுவதில்லை என்று, பூமியை அடிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாகுவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஸ்தாபித்தேன் என்றார். பாத்தீங்களா? அந்த ஜலப்பிரளயம் ஆன பின்பு நோவா தேவனுக்கு ஒரு பலியை செலுத்துறாரு. அப்ப தேவன் வந்து என்ன பண்றாரு, ஒரு ரெயின்போவை வர வச்சு இனிமேட்டு வந்து
நான் வந்து மாம்ச ஜீவன்களை அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஜலப்பிரளயத்தின் மூலியமாக நான் அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால என்ன அர்த்தம்? அது ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல மட்டும் நடந்தது கிடையாது. உலகம் ஃபுல்லா வந்திருக்குது. இனிமேட்டு இந்த மாதிரி நான் ஜலப்பிரளயத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க. பிளாக் சீக்கு அடிவாரத்துல போயிட்டு ஓஷனோகிராஃபர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆதாரங்கள் கிடைக்க வருதுங்க. அது என்ன ஆதாரம் அப்படின்னாக்கா ஷோர்லைன்ஸ். ஷோர்லைன்ஸ் அப்படின்னாக்கா கடலோட எல்லை பகுதிகள். இந்த மாதிரி நிறைய எல்லை பகுதிகள் வந்து இந்த ஃப்ளட் வந்ததுனால அழிஞ்சு போயிருக்குதுங்க. இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த ரிசர்ச்சர்ஸ் 5500 பிசில வந்து இது நடந்திருக்கணும். அப்போ வந்து வெள்ளம் வந்திருக்கணும். அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கணும் அப்படின்றது அவங்க வந்து சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அண்டர் வாட்டர்ல நிறைய சிட்டிஸ் இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குதுங்க. நிறைய சிவிலைசேஷன் வந்து அப்படியே அழிஞ்சு போனதுக்கான அடையாளங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குமரிக்கண்டம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, லெமுரியா. இது வந்து ரொம்ப பெரிய ஆதாரம் இல்லைங்களா? சி பெட்டுக்கு அடியில ரொம்ப பெரிய சிட்டிஸ் எல்லாம் அழிஞ்சு போனது, கோவில் இருந்ததுக்கான அடையாளங்கள், ஸ்ட்ரீட்ஸ் இருந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாமே வந்து சம்மர்ஜ் ஆயிருக்குதுங்க. இது கூட நோவோட ஃபிளட்ல தான் நடந்திருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் பிலீவ் பண்றாருங்க. 6வது ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து நோவோட ஃபிளட் பத்தி சொல்றாருங்க. இது சொல்லும் போது அவர் குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் அப்படி நடக்கும்ட்டு சொல்ல. இயேசு என்ன சொல்றாருனாக்கா, நோவா காலத்துல நடந்தது போல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை காலத்திலயும் நடக்கும். அதாவது உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சொல்றாருங்க. நியாயத்தீர்ப்பை பத்தி அவர் வந்து சொல்றாரு இல்லைங்களா? குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் நோவோட ஃபிளட் நடந்திருந்தா அப்படி அவர் சொல்லியிருக்க மாட்டாருங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ல இருந்து 39 வரைக்கும். மேத்யூ சாப்டர் 24, 37 to 39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரும் வரும் காலத்திலும் நடக்கும். பாத்தீங்களா? இது உலகம் ஃபுல்லா அப்படித்தான் இருப்பாங்க ஜனங்க. இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவிக்கணும், நோவா காலத்துல எப்படி நல்லா குடிச்சு லைஃப் என்ஜாய் பண்ணி தேவனுக்கு விரோதமா பாவங்கள் செய்துட்டு இருந்தாங்களோ அதே போல இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்குது இன்னைக்கு இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம மல்டிபிள் சிவிலைசேஷன்ஸ், அதாவது நிறைய நாகரிகங்கள்ல இந்த ஃபிளட்டோட ஈவெண்ட் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குது. நிறைய நாகரிகங்கள் எவ்வளவு அப்படி முக்கியமா வந்து ஆட்ரா அசிஸ் எபிக் அப்படின்ட்டு ஒரு டேப்லெட், இது வந்து மெசபோட்டோமியால வந்து கிடைக்குதுங்க. இந்த டேப்லெட்ல வந்து நோவா காலத்துல வந்த ஃபிளட்டை பத்தி ரெக்கார்ட் ஆயிருக்குது. இதுவும் இன்னொரு ஆதாரங்க. 7வது ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பேதுரு வந்து அந்த ஜலப்பிரளயத்தை பத்தி எழுதுறாருங்க. அந்த காலகட்டத்துல எல்லா ஜனங்களும் அழிந்து போனாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து வரும் காலத்திலும் வரும். அப்போ தேவன் எப்படி தண்ணீரால அழிச்சாரோ இப்ப நெருப்புனால அழிக்க போறாரு அப்படின்றத சொல்றாரு. இது ஒரு பர்டிகுலர் இடத்துல நடந்த ஈவெண்ட்னாக்கா இந்த மாதிரி அவர் சொல்ல மாட்டாரு. உலகம் ஃபுல்லா இது வரும் இந்த அழிவு அப்படின்றதுனாலதான் அதை வந்து ஒரு அடையாளமா சொல்றாருங்க பேதுரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, 2 Peter chapter 3:6. அதனால் அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது. பாத்தீங்களா? எப்படி அழிஞ்சிச்சு? ஜலப்பிரளயத்தினால அழிஞ்சிச்சு. இப்ப நிறைய மலைகள் இருக்குதுங்க இல்லைங்களா? ஒவ்வொரு ஊர்லயும் மலைகளை நம்ம வந்து பார்க்கலாம். அங்க நிறைய ராக்ஸ் இருக்குங்க, லேயர்ஸ். இந்த லேயர்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணும்போது ஜியாலஜிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஃபிளட்னாலதான் இது வந்து ஆயிருக்கணும். ஏன்னா கீழே இருக்கிற கற்கள் எல்லாமே அங்கத்துல இருந்து வந்தது இல்லைங்க, வெவ்வேறு இடத்துல இருந்து வந்து ஒரு இடத்துல வந்து அக்குமுலேட் ஆயிருக்குதுங்க. எல்லாமே டெபாசிட், ரொம்ப ரொம்ப மேஜரான டெபாசிட்ஸ். என்ன சொல்றாங்க, இது ஃபிளட்னால அடிச்சுட்டு தான் வந்திருக்கணும். ஏன்னா கற்கள் வந்து வேற மாதிரி இருக்குது கீழே இருக்கிறது எல்லாமே அப்படின்ட்டு சொல்றாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அமெரிக்கால கிராண்ட் கெனியான் அப்படின்ட்டு ஒரு இருக்குது. அங்க நிறைய ராக்ஸ் வந்து விசிபிளா இருக்கணும். தௌசண்ட்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ்ல வந்து இந்த ராக்ஸ் இருக்குது. இது எல்லாமே எதனால வந்திருக்குதுனாக்கா, தண்ணியினால அச்சின் வந்த கற்கள் தான். அச்சின் வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்குதுங்க. இதனால தான் வந்து நோவா காலத்துல வந்து ஃபிளட்னால தான் இதெல்லாம் ஆயிருக்கணும் அப்படின்ட்டு ஆழித்தனமா வந்து நம்மளாங்க. 8வது ஆதாரம் நம்ம பார்க்கும்போது, இந்த ஜலப்பிரளயம் நடந்ததுக்கான அந்த பதிவு ரெக்கார்டு வந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குதுங்க. 1 2 கிடையாது. எங்கேயாவது 1 2 இருந்தா கூட நம்ம டவுட்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா 500க்கும் மேற்பட்ட ரெக்கார்டு இருக்கும் போது நம்ம அதை நம்பித்தான் ஆகணும் இல்லைங்களா? தேவன் அந்த அளவுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரில இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது.
ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல ஜெனசிஸ் சாப்டர் 8:21ல சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அவர், நான் இனி மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது முதல் பொல்லாதவர்களாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல் இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று தம்முடைய இதயத்தில் சொல்லி கொண்டார். பாத்தீங்களா, இனிமேட் நான் இந்த மாதிரி சங்கரம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு தேவன் வந்து ஒரு முடிவு எடுத்துறாருங்க. இதுல ஆச்சரியமான விஷயம், ஆல்ரெடி சொன்னது போல 500க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குதுங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன பண்றாங்கன்னாக்கா டாக்குமெண்டட் ட்ரெடிஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எல்லா ரெக்கார்ட்ஸ்லயுமே சிமிலரா, அதாவது ஒரே மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுங்க இல்லைங்களா. என்னென்ன விஷயங்கள்னாக்கா தேவனுடைய நியாயத்திற்கு இல்லைங்களா, ஒரே ஒருத்தர் வந்து காப்பாற்றப்பட்டது, அந்த போட்டு பேழை அனிமல்ஸ் பத்தி இருக்குதுங்க. அப்புறம் அவங்க இந்த பேழைக்குள்ள இருந்து அவங்க வெளியே வந்து திருப்பி வந்து உலகத்துல வந்து ரீபாப்புலேஷன் ஆகுது. இந்த விஷயம் வந்து எல்லாத்துலயும் காமனா ஒரே மாதிரி இருக்குதுங்க. அதுதான் ஆச்சரியமான விஷயம். முக்கியமா சொல்ல போனோம்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சர் ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசர் என்பவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா 500க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா இருக்குதுன்றத இவர் ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கா எழுத ஆரம்பிச்சிட்டாரு. 1916ல ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ணாருங்க ஆரம்பிச்சாரு. 1918ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. காம்ப்ரஹென்சிவா அவர் வந்து எழுதினாரு. அது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே என்னங்க பிரயோஜனமா இருக்குதுங்க. இது ஒரு முக்கியமான ஆதாரம். 9வது ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் 3 பேர் மூலியமா வந்தவங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஷெம், ஹாம், ஜாபத். இவங்க 3 பேரும் நோவோட பிள்ளைகள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18, 19, ஜெனசிஸ் சாப்டர் 9, 18 and 19. பேழையில் இருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் ஷெம், காம், யாபெத் என்பவர்களே. இவங்க என்ன ஆகுதுனாக்கா இந்த 3 பேர் மூலியமா நிறைய கண்ட்ரிஸ் வந்து உருவாகுது. ஸோ என்ன பண்ணாங்கனாக்கா ஜெனட்டிக் ஸ்டடிஸ் பண்ணும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு ஆதாரம் கிடைக்குது இல்லைங்களா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இது ஒத்துக்கலைங்க. ஆனா கூர்ந்த ஸ்டடிஸ் ரிப்பீட்டேட்டிவா அங்க பண்ணும்போது என்ன வருதுனாக்கா, இப்ப இருக்கிற ஜனங்கள் வந்து ரொம்ப ஒரு குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கணும், வேற ஜீன்ஸ் வந்து தெரியல, ஒரு ஃபேமிலி இருந்து தான் எல்லாருமே வந்து வந்திருக்கணும் அப்படின்ற அந்த ஸ்டடிஸ் திருப்பி திருப்பி இதுதாங்க வருது. இதுக்கு கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி ஸ்டடிஸே வரலங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குதுங்க. 10வது ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல தெளிவா என்ன சொல்லுது, உலகம் ஃபுல்லா இந்த ஜலப்பிரளயம் வந்தது அப்படின்னு தான் இருக்குது. ஒரு இடத்துல வந்தது அப்படின்ட்டு இல்ல. சரிங்களா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஜெனசிஸ் சாப்டர் 7:23ல பூமியின் மேல் இருந்த மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உயிரில் உள்ள ஜீவன்கள் யாவும் பூமியில் இருந்து அழித்து போடப்பட்டன. நோவாவும் அவனுடனே பேழையில் இருந்தவர்களும் மாத்திரம் மின்னினார்கள். பாத்தீங்களா, பூமியின் மேல் இருந்த எல்லாரையும் நாங்க அழிச்சு போட்டாருங்க, எக்ஸப்ட் நோவோட குடும்பம். அந்த நோவோட குடும்பத்துக்கு கூட இருந்த அனிமல்ஸ் எல்லாருமே, யாரெல்லாம் பேழைக்குள்ள இருந்தாங்களோ அவங்க மட்டும் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஈராக்ல வந்து ஷுருபாக் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்குதுங்க. இந்த சிட்டியில இந்த ஜலப்பிரளயம் வந்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க கண்டுபிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஊர்ல தான் நோவா இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு அடையாளம் கிடைக்குதுங்க. எப்படின்னா, இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் ஜனங்க இருந்ததுக்கான அடையாளம் இருக்குதுங்க. இந்த வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல வந்து அவங்க இருந்ததுக்கான அடையாளம் இல்லை. இங்கத்துல இருந்து வந்து மைக்ரேஷன் ஆகியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் வேற இவங்க மட்டும் இல்லைங்க. இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்றது மட்டும் இல்ல, மெசபோட்டோமியால இருக்கிறவங்களும் ஆணித்தனமா நம்புறாருங்க. இன்னும் நிறைய ட்ரெடிஷன்ஸ்ல வந்து இருக்குதுங்க இல்லைங்களா. சோ அந்த விஷயத்த வந்து நம்ம ஆச்சரியமா பாக்குறோம். இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஆதாரம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஆமேன்.